தொலைஞ்சு போன பணம் நகை இல்லைன்னா திருட்டு போன பணம் நகை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஷார்ட்டாக ஷுவராக சீக்கிரமாக நடக்கிற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா? எம்எல்எம்ல வந்து தொலைச்சிட்டும் நிறைய பேர் வருவாங்க நம்மக்கிட்ட, அந்த எம்எல்எம்ல தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் ஐ வில் நாட் பிலீவ் மல்டி க்ரோர்ஸ் வந்து அவர் வந்து ஃபுல்லாக ஸ்வெண்டில் பண்ணியாச்சு. அவர் தான் நடத்தியிருக்காரு அந்த பர்சன். அவரே வந்தார், வந்து நான் வந்து சொத்தாக வாங்கி போட்டுட்டேன், பட் என்னால் அது திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை, சொத்தாக இருக்குது, என்னால் லிக்விடேட் பண்ண முடியல. அதுக்குள்ளே எனக்கு வந்து கேஸ் ஆகிடுச்சு, இப்போ ஜாமீனில் வந்திருக்கேன், இது எப்படியாவது எனக்கு அதை லிக்விடேட் பண்ணுற வரைக்கும் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா. பட் அது மல்டிபிள் பீப்புள், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. இப்போ அவங்க எவ்வளவோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை இது பண்ணி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. அதனால நான் ஆல்வேஸ் ஐ யூஸ் டு சே, இந்த கேம்பிளிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், லாட்ரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த எம்எல்எம் இந்த மாதிரி குவிக் ரிஸ்க் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் போகாதீங்க. அதை விட ஈஸியாகவே நமக்கு வரும். அது மாதிரி வர்றதுக்கே நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னோர்கள் அவ்வளோ கொட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை ப்ராப்பராக பண்ணிட்டாலே போகிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் பலமுறை ஐ யூஸ் டு சே ரெகுலராக அந்த மாதிரியான விஷயமா. ஏன்னா இப்போ அந்த மாதிரி லாட்ரி கேம்பிளிங் இந்த மாதிரியான விஷயமா நம்ம வந்து கேட்டு பண்ணி அதுக்கு ஏதாவது நம்ம வந்து இஃப் ஐ ஸ்டார்ட் கிவிங் ரெமெடிஸ் ஃபார் தட்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கொட்டி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாம் ரெகுலராக அந்த மாதிரி கேட்குறது, ஏதாவது ஒரு மாதிரி வருமா லாட்ரி வருமா அப்படின்றது.